Hello viewers, welcome to Super Brain. Example 7.9 பார்க்கலாம். The length, breadth and height of a cuboid is 120 mm, 10 cm and 8 cm respectively. Find the volume of 10 such cuboids அப்படின்னு சொல்லியிருக்காங்க. First அவங்க என்னெல்லாம் கொடுத்துருக்காங்களோ அதெல்லாம் எடுத்து எழுதிக்கலாம். Given அப்படின்னு போட்டுட்டு லென்த் வந்து 120 mm கொடுத்துருக்காங்க, பிரெத் வந்து 10 cm கொடுத்துருக்காங்க, அண்ட் ஹைட் பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே 8 சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரி, இது எல்லாமே ஒரே யூனிட்டாக இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ரெண்டும் சிஎம்ல இருக்கு, சென்டிமீட்டர்ல இருக்கு, இது பார்த்தீங்கன்னா மில்லிமீட்டர்ல இருக்கு. ஸோ இதையும் நம்ம சென்டிமீட்டருக்கு கன்வெர்ட் பண்ணணும். எப்பவுமே மில்லிமீட்டர்ல இருக்கிறத சென்டிமீட்டர் கன்வெர்ட் பண்ணோம்னா அதை 10ஆல டிவைட் பண்ணணும். ஸோ 10ஆல டிவைட் பண்ணால் அது வந்து சென்டிமீட்டருக்கு கன்வெர்ட் ஆகிடும். இப்போ ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ கேன்சல் ஆகிடும். இப்போ எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா 12 சென்டிமீட்டர் அப்படின்னு கிடைச்சிடும். அதாவது 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 10 mm. அதனால இங்கே வந்து 10ஆல் டிவைட் பண்ணால் அது வந்து சென்டிமீட்டருக்கு கன்வெர்ட் ஆகிடும். இப்போ எல்லாமே நம்ம சென்டிமீட்டருக்கு கன்வெர்ட் பண்ணியாச்சு. இப்போ நமக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா 10 கியூபாய்டுடைய வால்யூம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது இப்போ கொடுத்துருக்காங்களா இதே மாதிரி மெஷர்மெண்ட்டில் 10 கியூபாய்டுடைய வால்யூம் என்னன்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு ஒரு கியூபாய்டுக்கு வால்யூம் என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சிக்கலாம். வால்யூம் ஈக்குவல் டு ஃபார்முலா பார்த்தீங்கன்னா LBH கியூபிக் யூனிட்ஸ். எப்போவுமே வால்யூம் கண்டுபிடிக்கணும்னா கியூபிக் யூனிட்ஸ் போடணும், ஏரியா கண்டுபிடிக்கணும்னா ஸ்கொயர் யூனிட்ஸ் போடணும். ஸோ LBH மூணுத்தையும் மல்டிப்ளை பண்ணுறது தான் வால்யூம்க்கான ஃபார்முலா கியூபாய்டுக்கு. ஸோ L பார்த்தீங்கன்னா 12 cm, இது போட்டுறாதீங்க, சிஎம்மாக மாற்றினது தான் நம்ம போடணும். 12 இன்ட்டு B பார்த்தீங்கன்னா 10, H பார்த்தீங்கன்னா 8. கியூபிக் யூனிட்ஸ்னால் நமக்கு எல்லாமே சிஎம் இல்லையா, அப்போ சிஎம் போட்டு அதுக்கு கியூப் போடணும். இப்போ மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட்டு 12ஐயும் 8ஐயும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 96 கிடைக்கும். அது கூட 10 மல்டிப்ளை பண்ணும்போது ஒரு 0 ஆட் ஆகிடும். அப்போ வால்யூம் எவ்வளோ கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 960 சென்டிமீட்டர் கியூப்னு கிடைக்குது. இது வந்து ஒரே ஒரு கியூபாய்டுடைய வால்யூம். ஆனால் நமக்கு அவங்க கேட்டிருக்கிறது இதே மாதிரியான மெஷர்மெண்ட் இருக்க 10 கியூபாய்டுக்கான வால்யூம் கேட்டிருக்காங்க. அப்போ எப்படி எழுதணும்னா வால்யூம் ஆஃப் 10 such cuboids போட்டுட்டு 10 கூட இந்த 960 மல்டிப்ளை பண்ணிக்கணும். அப்போ 1 கூட 96 மல்டிப்ளை பண்ணால் 96, இங்கே 2 0 இருக்கிறதுனால 2 0 போட்டுக்கிறோம். அப்புறம் சென்டிமீட்டர் கியூப் ஒன்று வால்யூம் அப்படின்றதுனால. ஸோ அவ்வளோதான் இந்த சம். இப்போ நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் 7.10 பார்க்கலாம். The length, breadth and height of a cuboid are in the ratio. length, breadth, height எல்லாமே ரேஷியோவில் நமக்கு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வால்யூமும் கொடுத்துட்டாங்க இந்த கியூபாய்டுக்கு. டைமென்ஷன்ஸ் என்னன்னு கேட்குறாங்க. அதாவது இந்த ரேஷியோவில் கொடுத்ததை நம்ம தனித்தனியாக கண்டுபிடிச்சி எழுதணும். ஸோ இங்கே ரேஷியோவில் கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த மாதிரி ரேஷியோவில் கொடுத்தாவே இது கூட எதுவும் மல்டிப்ளேல இருக்குன்னு அர்த்தம். இப்போ நான் எக்ஸ் வந்து 7 கூட மல்டிப்ளேல இருக்குன்னு எடுத்தேன்னா அதே எக்ஸ் தான் இது கூட மல்டிப்ளேல எடுக்கணும், அதே எக்ஸ் தான் இது கூட மல்டிப்ளேல எடுக்கணும். அப்ப லென்த் வந்து 7x, பிரெத் வந்து 5x and height வந்து 2x அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்புறம் வால்யூமும் எடுத்து எழுதிக்கலாம். ஸோ பாருங்க, L equal to 7x, B equal to 5x and C equal to 2xன்னு எடுத்துக்கலாம். நமக்கு வால்யூமில் பார்த்தீங்கன்னா சென்டிமீட்டர் கியூப்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நமக்கு யூனிட் வந்து சென்டிமீட்டராக தான் இருக்கும். ஸோ வால்யூமும் எடுத்து எழுதிக்கலாம். 35840 சென்டிமீட்டர் கியூப்னு கொடுத்துருக்காங்க. நார்மலாக வால்யூம் ஆஃப் த கியூபாய்டுக்கு ஃபார்முலா பார்த்தீங்கன்னா LBH கியூபிக் யூனிட்ஸ். ஸோ வால்யூம்க்கு வேல்யூ அவங்க கொடுத்துட்டாங்க. ஸோ இதுக்கு பதிலாக இந்த வேல்யூஸை நம்ம சப்ஸ்டிடியூட் பண்ணிக்கலாம். எல்லுக்கு பதிலாக 7x போட்டுக்கலாம், பிக்கு பதிலாக 5x போட்டுக்கலாம். இங்கே எல்லாமே மல்டிப்ளேல இருக்கிறதா அர்த்தம் இது மூணுமே, அதனால தான் நான் மல்டிப்ளே சிம்பிள் போட்டிருக்கேன். ஸோ இன்ட்டு ஹெச்சுக்கு பதிலாக இது வந்து ஹெச்சுக்கு பதிலாக 2x போட்டுக்கலாம். கியூபிக் யூனிட்ஸ்னு சொல்லும் போது சென்டிமீட்டர் கியூப் வந்துடும். இப்போ பாருங்கள், இங்கே 35840 வரும். இப்போ இங்கே இருக்கிற நம்பர்ஸ்லாம் முதல்ல மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், 7 5 35, 35 இன்ட்டு 2 வந்து நமக்கு 70 வந்துடும். இங்கே ஒரு எக்ஸ், இங்கே ஒரு எக்ஸ், இங்கே ஒரு எக்ஸ், மூணுமே மல்டிப்ளை பண்ணும்போது எக்ஸ் கியூப் ஆகிடும். இப்போ நமக்கு எக்ஸ் கியூப் தான் வேணும். ஸோ 70 இங்கே டிவைடில் வந்துடும். அப்போ 35840 டிவைடட் பை 17 வந்துடும். ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ கேன்சல் பண்ணிக்கிறோம். இது 7 டேபிளில் டிவைட் பண்ணி பார்ப்போம். ஸோ 7 டேபிளில் பார்த்தீங்கன்னா 1 டைம், 7 டேபிளில் வந்து 5 7
35 வரும், 1 7s 7, பேலன்ஸ் 1 வருமா, 14 வந்து 2 டைம்ஸ் வந்துடும். அப்போ எக்ஸ் கியூபுடைய வேல்யூ எவ்வளோ கிடைக்குதுன்னா 512 அப்படின்னு கிடைக்குது. நான் இது இங்கே எழுதியிருக்கேன், இது இங்கே எழுதியிருக்கேன். நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இப்போ ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் போட்டு கியூப் ரூட் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ நான் டூ டேபிள் எடுத்துக்கிறேன். 2 2s 4, அப்போ பேலன்ஸ் 1 வரும், 5 2s 10, பேலன்ஸ் 1 வரும், 6 டைம்ஸ் போட்டுக்கலாம். திரும்பியும் நான் 2 டேபிள் போடுறேன், 1 டைம் வரும், இது 2 டைம் வரும், இங்கே பேலன்ஸ் 1 இருக்கும், 16 வந்து 8 டைம்ஸ் போட்டுக்கலாம். அகைன் 2 டேபிள் போடும்போது 6 டைம்ஸ், இது 4 டைம். 2 டேபிள் போட்டோன்னா 3 டைம் 2 டைம், இது வந்து 16 வரும், இது 8, இது வந்து 4, இங்கே வந்து 2, இங்கே 1. இப்போ பார்த்தீங்கன்னா இது கியூப் ரூட் அப்படின்றதுனால 3 நம்பருக்கு சேர்த்து தான் ஒரு நம்பர் எடுக்க முடியும். இந்த 3 2க்கும் ஒரு 2 எடுத்துடலாம், இந்த 3 2க்கும் ஒரு 2 எடுக்கலாம், இந்த 3 2க்கும் ஒரு 2 எடுக்கலாம். இப்போ இந்த 3த்தையும் மல்டிப்ளை பண்ணோம். 2 2s 4, 4 2s 8. அப்போ இது எப்படி எழுதணும்னா 8 பவர் 3 அப்படின்ட்டு எழுதிக்கலாம். ஓகே, ஸோ எக்ஸ் கியூப் ஈக்குவல் டு 8 பவர் 3 அப்படின்ட்டு எழுதிக்கலாம். அப்போ பவர் ரெண்டும் ஈக்குவலாக இருந்தால் பேஸ் ரெண்டும் ஈக்குவல் ஆகும். இப்போ எக்ஸோடைய வேல்யூ நமக்கு 8 அப்படின்ட்டு கிடைக்குது. இப்போ இதில் எடுத்துகிட்டு வந்து சப்ஸ்டிடியூட் பண்ணி LBH உடைய வேல்யூவை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ பாருங்கள், இதில் சப்ஸ்டிடியூட் பண்ணுறேன். ஸோ 7 இன்ட்டு எக்ஸ் வந்து நம்ம 8ன்னு கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். அப்போ இது ரெண்டும் மல்டிப்ளை பண்ணும்போது 56 சென்டிமீட்டர்னு கிடச்சிடும். இப்போ இந்த 5 அப்படியே போட்டுக்கிறேன், எக்ஸுக்கு பதிலாக 8 போடுறேன். அப்போ 5 8s 40 நமக்கு கிடச்சிடும். நெக்ஸ்ட்டு இந்த 2 அப்படியே போட்டுக்கலாம், எக்ஸுக்கு பதிலாக 8 போடலாம். அப்போ 16 சென்டிமீட்டர் அப்படின்னு கிடச்சிடும். இப்போ LBH வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ டைமென்ஷன் கேட்டிருக்காங்க இல்லையா, இதுதான் டைமென்ஷன். எப்படி எழுதலான்னா therefore dimension of a cuboid is போட்டுட்டு 56 centimeter into 40 centimeter into 16 centimeter அப்படின்னு எழுதிக்கலாம். அவ்வளோதான் இந்த சம். இப்போ எக்ஸாம்பிள் 7.11 பார்க்கலாம். The dimensions of your fish tank are 3.8 meter into 2.5 meter into 1.6 meter. How many liters of water it can hold அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது ஒரு ஃபிஷ் டேங்க் உடைய டைமென்ஷன்ஸ் நமக்கு கொடுத்துட்டாங்க. இதில் எவ்வளோ தண்ணி வந்து லிட்டர்ஸில் வைக்க முடியும் அப்படின்னு சொல்லி நமக்கு கேட்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் அவங்க கொடுத்தது எல்லாமே எடுத்து எழுதிக்கலாம். LBH எல்லாமே எழுதிக்கலாம். கிவன் போட்டுட்டு எல் பார்த்தீங்கன்னா 3.8 மீட்டர் கொடுத்துருக்காங்க, பி வந்து 2.5 மீட்டர் கொடுத்துருக்காங்க, ஹெச் பார்த்தீங்கன்னா 1.6 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம வால்யூம் தான் கண்டுபிடிக்கணும் இதுக்கு. ஸோ வால்யூம் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா LBH கியூபிக் யூனிட்ஸ். அப்போ எல் பார்த்தீங்கன்னா 3.8 கொடுத்துருக்காங்க, பி வந்து 2.5 கொடுத்துருக்காங்க, ஹெச் பார்த்தீங்கன்னா 1.6 கொடுத்துருக்காங்க. கியூபிக் யூனிட் சொல்லும் போது யூனிட் நமக்கு மீட்டர் கொடுத்ததுனால நம்ம மீட்டர் கியூப் போட்டுக்கணும். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ண போகிறோம். 3.8 இன்ட்டு 2.5 மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 8 5s 40, பேலன்ஸ் 4, 3 5s 15, 15 + 4 வந்து 19 வந்துடும். 8 கூட 2 மல்டிப்ளை பண்ணும்போது 16 ஆகும், பேலன்ஸ் 1, 3 2s 6, 6 + 1 வந்து 7 ஆகிடும். அப்போ 0 15 பேலன்ஸ் 1 9. எத்தனை நம்பர் தள்ளி டாட் வைக்கணும்? இங்கே 1 இங்கே 1, 2 நம்பர் தள்ளி டாட். ஸோ இங்கே டாட் வைப்போம். டாட்டுக்கு அப்புறம் 0 இருந்தால் அதுக்கு வேல்யூ கிடையாது. அப்போ நமக்கு எவ்வளோ கிடைக்குதுன்னா 9.5ன்னு கிடைக்குது. இது ரெண்டு மட்டும்தான் இப்போ நம்ம மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். இப்போ 1.6 கூட இதை நான் மல்டிப்ளை பண்ண போகிறேன். 6 5s 30, பேலன்ஸ் 6, 9 6 54, இப்போ 57 ஆகும். 1 கூட மல்டிப்ளை பண்ணும்போது 5ம் 9ம் வந்துடும். ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணால் இப்படி கிடைக்குதா? இப்போ 2 நம்பர் தள்ளி டாட் வைக்கணுமா? ஸோ இந்த இடத்துல நான் டாட் வைக்கிறேன். இந்த டாட்டுக்கு அப்புறம் லாஸ்ட்டில் 0 இருந்தால் அதுக்கு வேல்யூ கிடையாது. அப்போ 15.2 மீட்டர் கியூப் அப்படின்ட்டு வால்யூம் நமக்கு கிடைக்குது. பட் கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா ஹவு மெனி லிட்டர்ஸ்ன்னு கேட்டிருக்காங்க. நம்ம வந்து லிட்டர்ஸில் சொல்லணும், நமக்கு வந்திருக்கிறது இங்கே மீட்டர் கியூப். ஸோ ஃபார்முலா பார்த்தீங்கன்னா 1 மீட்டர் கியூப் வந்து 1000 லிட்டர்ஸாக இருக்கும். ஸோ அதனால நம்ம இங்கே என்ன பண்ணலான்னா இந்த மீட்டர் கியூப்க்கு பதிலாக 1000ஆல் மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ 15.2வை 1000 கூட மல்டிப்ளை பண்ணும் போது இது லிட்டர்ஸாக மாறிடும். இப்போ இங்கே பாருங்கள், இந்த 15.2வை நான் 1000 கூட மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போ இந்த 152 டாட் இல்லாமல் நான் போட்டுக்கிறேன். அப்புறம் இந்த 3 0 நான் போட்டுக்கிறேன். எத்தனை நம்பர் தள்ளி டாட் வைக்கணும்? ஒரு நம்பர் தள்ளி. ஸோ இந்த இடத்துல நான் டாட் வைக்கிறேன். டாட்டுக்கு அப்புறம் 0 இருந்தால் அதுக்கு வேல்யூ கிடையாது. அப்போ இங்கே என்ன வந்திருக்கு? 15200ன்னு வந்திருக்கா? இதுதான் வந்து லிட்டர்ஸில் வால்யூமாக இருக்கும். அவ்வளோதான் இந்த சம். டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிடுங்க.